ஒன்று மட்டும் உறுதி, தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க துவங்கியிருக்கிறார்கள். இப்போதும் திமுக ஆட்சி தொடர்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று. அதற்கான காரணங்களை நான் பட்டியலிடுகிறேன். ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆதவ் அர்ஜுனா பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறான். என்ன பேட்டி அப்படின்னா, 60 வருடங்களாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருந்த ஊழலுக்கு 6 நாட்களில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். இதுதான் இன்றைய ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தி. நம்ம உடனடியாக தமிழ்நாட்டு மக்கள் ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? எப்பா, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆலோசகராக ஒய்எஸ் சுனில் ரெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய வர்த்தக கூட்டாளி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்லா கேட்டுங்க, 4000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு வர்த்தக நிறுவனத்தினுடைய தலைவருடைய கூட்டாளி தான் இன்றைக்கு விஜய்க்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயோ அதிமுக ஆட்சியிலேயோ ஆந்திராவில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டில் பெருசாக எதுவும் வரல. ஆனால் இனி அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதல்ல சொல்கிறேன். இதற்கு ஆதவ் அர்ஜுனா கிட்ட என்ன பதில் இருக்குது? கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்கிறேன். 6 நாட்களில் ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? கடந்த 4 நாட்களாக எவ்வளவு பெரிய மின்தடை, பவர் கட்டு நம்ம எதிர்கொண்டு வருகிறோம்னு பார்க்குறேன். நான் எல்லாம் 2-3 நாளாச்சு நல்லா தூங்கி. சரி, அந்த அளவிற்கு மின்தடை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட ஆதவ் அர்ஜுனா ஏன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னா, அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. பணம் அதில் நிறைய வரும், அதை பற்றி பேச முடியாது. டெண்டர் விட்டால் பணம் வரும் இல்லையா? மின்சாரம்ங்கிறது பணம் நிறைய அடிக்கலாம். அதனால ஆதவ் அர்ஜுனா பேசாமல் இருக்கிறார். சரி, பாவம் ஆதவ் அர்ஜுனா விட்டுருவோம் நம்ம. ஏன்னா விஜய் பேச மாட்டார். இப்போ எல்லாத்துக்குமே ஆதவ் அர்ஜுனா தான் பேசிட்டு இருக்கார். நமக்கு நல்லது தான், ஏன்னா பேசுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஆதவ் அர்ஜுனா பேசினா. அடுத்ததாக ஆதவ் அர்ஜுனாட்ட கேட்குறேன். ஆதவ் அர்ஜுனா அந்த பேட்டியில் சொல்கிறாரு, அதாவது ஒரு பார்ப்பனரை அமைச்சராக்கக்கூடிய அந்த நொடி வரையிலும் அவர் பார்ப்பனர் அப்படிங்கிறது தனக்கு தெரியாது, தன்னுடைய கட்சியினருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? இந்த இந்து அறநிலையத்துறையை மாற்றி ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவினுடைய நெடுங்கால திட்டம். தமிழ்நாட்டில் அது முடியலை. இந்து அறநிலையத்துறை என்பது எல்லா இந்துக்களுக்குமானது, அது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கானது அல்ல என்பதில் உறுதியாக இருக்கிறதுனால தான் இந்து அறநிலையத்துறை இங்கே சிறப்பாக இருக்கிறது. இந்த இந்து அறநிலையத்துறையினுடைய தலைமை பொறுப்பில் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனரை கொண்டு விஜய் நியமித்திருக்கிறார்.